வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. என்ன பார்க்க போகிறோன்னா சொசைட்டி இன் த ஏஜ் ஆஃப் மௌரிய எம்பையர். முன்னாடி சொசைட்டி இன் த ஏஜ் ஆஃப் மகாஜனபதாஸ் பார்த்தோம், ஓகேவா? அதில் லைட்டாக மௌரியர்கள் பற்றி பார்த்தோம். பட் ஆனால் மௌரியர் எம்பையர்னு ஸ்பெசிஃபிக்காக சொசைட்டியை பார்க்கல. நம்ம பார்த்ததப்போ மகாஜனபதாஸோட சொசைட்டி. அப்போது கிட்டத்தட்ட அது 600லேருந்து ஒரு 400 இல்லை 500 ஒரு 200 வருஷ காலத்தோட சொசைட்டி. இப்போ குறிப்பாக மௌரியன் எம்பையரில் எப்படி இருந்தது சொசைட்டின்னு நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, எடுத்தோடனே ஸ்டேட் கண்ட்ரோல். ஓகேவா? ஸ்டேட் எப்படி உருவாயிருந்துச்சு, என்னென்ன மாதிரிலாம் சட்டங்கள் இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். த பிராமணிக்கல் law books again and again stress that king should be guided by the laws laid down in the dharma shastras and by the customs prevalent in the country. ஸோ ராஜாவோட வேலைனா தர்மசாஸ்திரத்தை பற்றி தான் ஃபாலோ பண்ணணும், அப்படி தான் அரசாட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Kauthalya advises the king to promulgate dharma when the social order based on the varnas and ashramas perishes. அதாவது இந்த வர்ணம் இந்த வேலை தான் செய்யணும், இந்த வர்ணம் வேலையை மாறி செஞ்சால் அதோட பொறுப்பு யாருக்கு, அதை திருப்பியும் பழையபடி கொண்டு வரதுக்கு யாருக்குன்னா ராஜாவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த கிங் இஸ் கால்டு தர்ம பிரவர்த்தகா, த ப்ரொமல்கேட்டர் ஆஃப் சோஷியல் ஆர்டர். சமூக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அதை சரி பண்ணுறவர் ராஜாவோட வேலை. That the royal orders were superior to other orders was asserted by Ashoka in his inscription. So என்னதான் சோஷியல் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் ராயல் ஆர்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இஃப் ஏதாவது ஒரு வர்ணம் வேறு தொழில் செஞ்சாலும் இஃப் ராஜா ஒத்துக்கிட்டா அதுதான் பெரிய விஷயம் அப்படின்ட்டு. அதாவது ராஜாவுக்கு அதிகமாக மாற்றுறதுக்கு பவர் இருந்தது, ஆனால் கௌத்தில்ய சொல்கிறது தான் மேக்ஸிமம் நடக்கும், ஓகேவா? Ashoka promulgated dharma and appointed officials to inculcate and enforce its essential throughout the country. ஏன்னா அசோகர் சரி கௌத்தில்ய சொல்கிறது தான் இவரு பண்ணிகிட்டு இருந்தார். அசோகருக்கு என்ன புத்த மதத்துக்கு மாறினதுனால அவர் தர்மத்தை அப்படின்னு சொல்கிறார். ஸோ தர்மசாஸ்திரம் மேக்ஸிமம் இந்து மதத்தை அந்த மக்களை கண்ட்ரோல் பண்ணுறது. பட் இவர் புத்திசத்துக்கு மாறினோடனே அது கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கிறாரு. இதே தான் இந்த மௌரியன் எம்பையர் டிக்ளைன் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும், ஓகேவா? அது லேட்டராக பார்ப்போம். அசர்ஷன் ஆஃப் ராயல் அப்சல்யூட்டிசம், அதாவது அரசாட்சி ரொம்ப ராஜாக்கள் தான் ரொம்ப பெருசு அவர் சொல்கிறதா சட்டம். வாஸ் a natural culmination of the policy of military conquest adopted by the princes of Magadha. The military control over these areas eventually turned into coercive control of all aspects of life of the people. ஸோ மக்களின் வாழ்க்கையிலேயே ரொம்ப இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. Magadha possessed the requisite power of sword to enforce its overall control. ஸோ ஆர்மி பவராக இருந்தது, ராஜா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ டே டு வாழ்க்கையிலேயும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் ஆல் ஸ்பேஸ் ஆஃப் லைஃப் த ஸ்டேட் ஹேட் டு மெயின்டைன் எ வேஸ்ட் பியூரோக்ரஸி. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணால் பெரிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்கணும். இன் நோ அதர் பீரியட் ஆஃப் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி வி ஹியர் ஆஃப் சோ மெனி ஆஃபீஸர்ஸ் இன் த மௌரிய டைம்ஸ். ஸோ இது முன்னாடி ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி இருந்ததே இல்லையா. தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம் வாஸ் பேக்டு பை எலாபரேட் சிஸ்டம் ஆஃப் எஸ்பியனாஜ். ஸோ எல்லோரும் ஒழுங்காக செய்கிறாங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு எஸ்பியனாஜ் இருக்கணும், அதாவது ஸ்பை இருக்கணும், உளவாளி இருக்கணும். Various types of spies collected intelligence about foreign enemies and kept an eye on numerous officers. Important functionaries were called தீர்த்தாஸ். ஸோ முக்கியமாக வேலை செய்கிறவங்களுக்கு தீர்த்தாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது TIR, ஓகேவா? It seems that the most functionaries were paid in cash. The highest functionaries were minister, மந்திரின். ஸோ இதை எழுதிக்கோங்க, ஓகேவா? மந்திரின், ஹை பிரிஸ்ட், புரோஹிதா, ஓகேவா? இப்போ பன்வாரிலால் புரோஹிதன் இருந்தார்ல, ஓகேவா? கமாண்டர் இன் சீஃப், சேனாதிபதி. கமாண்டர் இன் சீஃப்னும் போது ஜென்ரல், இப்போ இருக்கிற ஆர்மி ஜென்ரல் மாதிரி. க்ரௌன் பிரின்ஸ், அடுத்த வரப்போகிற ராஜா, ஸோ அதனால யுவராஜா. வர் பேர் ஜெனரஸ்லி ஆஸ் மச் அஸ் 48,000 பனாஸ், பனா பீங் எ சில்வர் காயின். இப்போ 48,000 அப்போதைக்கு சம்பளம் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்குலாம். Then the lowest officers were given 60 panas. Highest 48,000, lowest வெறும் 60 தான். In consolidated pay, although some employees were given little as 10 or 20 panas. Therefore, it would seem that there are enormous gaps between the highest and lowest category of government servants. So, gaps இருந்திருக்கு, ஓகேவா? If we rely on Arthashastra of Kautilya, it would appear that the state appointed 27 superintendents, அத்தியாக்ஷாஸ். ஸோ இதை நீங்கள் எழுதிக்கணும். சூப்பரிண்டென்ஸ் எதுக்கு கண்காணிக்கிறதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னும் போது டு ரெகுலேட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ அவங்களோட வேலைன்னா பொருளாதாரத்தை கண்காணிக்கிறது தான் வேலை அத்தியாக்ஷாஸ்க்கு, ஓகேவா? தே கண்ட்ரோல்ட் அண்ட் ரெகுலேட்டட் அக்ரிகல்ச்சர், ட்ரேட், காமர்ஸ், வெயிட்ஸ், மெஷர்ஸ், கிராஃப்ட்ஸ், வீவிங்,
spinning and mining, so on. ஸோ அத்தியாக்ஷஸ் மட்டும் எழுதுங்க, அது போதும். இதுக்குன்னா சூப்பரண்டென்ட் எதுக்குன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி. ஸ்டேட் ஆல்சோ ப்ரொவைட் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரெகுலேட்டட் வாட்டர் சப்ளை ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஏன்னா அப்போ விவசாயம் விவசாயத்தில் தான் நிறைய டேக்ஸ் வரும். நெக்ஸ்ட் இன்ஃபார்ம்ஸ் us that in the Maurya empire the officers measured the land as in Egypt and inspected the channels through which water was distributed into smaller channels. எகிப்தில் பண்ண மாதிரி இங்கேயும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. If you leave the Arthashastra of Kautilya, striking social development of the Maurya period was the employment of slaves in agricultural operations. Next states that he did not notice any slaves in India, but there is no doubt that domestic slaves were found in India from Vedic time onwards. So slaves அடிமைன்றது இருந்திருக்கிறாங்க. வெஸ்டர்னீஸ் பார்க்கல, பட் ஏன்னா மேக்ஸிமம் ஒரு கோர்ட்டில் சுற்றிட்டு இருந்திருப்பாரு, வெகுஜன மக்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, அதனால். ஓகேவா. ஃபஸ்ட் டைம் இந்த மௌரிய பீரியட் ஸ்லேவ்ஸ் வர் என்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர். வேதிக் பீரியட்லேருந்து ஸ்லேவ்ஸ் இருந்தாலும் அக்ரிகல்ச்சரில் மௌரிய பீரியடில் தான் உள்ளே கொண்டு வராங்க. ஓகேவா. The state maintained farms on which numerous slaves and hired laborers were employed. 1,50,000 war captives, போரில் அந்த நாட்டுக்காரங்க மாட்டிப்பாங்களா அவங்க, brought by Ashoka from Kalinga, may have been engaged in the agriculture. But ancient Indian society was not a slave society. What the slaves did in Greece and Rome was done by Shudras in India. அதாவது இங்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்லேவ்ஸ் வந்து அட்லீஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற 3 வர்ணங்களுக்கும் எடுபடி செய்கிற வேலை, அவங்கள தொடர்றதுக்கு கிட்ட அந்த மாதிரி இருக்காது. இது ஸ்லேவ்ஸ்க்கு உரிமை இருக்கும். பட் சூத்திரர்களுக்கு இன்டைரக்டாக அவங்களுக்கு மலால்றதான் சரி, துணி துவைக்கிறதும் சரி, காவல் காக்கிறது, இந்த மாதிரி சில ரொம்ப மீனியல் ஜாப், காவல் காக்கிறது கூட ரொம்ப ரேரு, மற்ற விதமான மீனியல் ஜாப் தான் இருந்திருக்காங்க. ஸோ கிரீஸில் அதே மாதிரி ஸ்லேவ்ஸை தொடர்றதுக்கு அங்கே அனுமதி இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இங்கே சூத்திர நிலைமை இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்லேவ்ஸுன்றது வேறு மாதிரி, இங்கேயும் ஸ்லேவ்ஸ் இருக்குது, அங்கேயும் ஸ்லேவ்ஸ் இருக்காங்க. பட் அங்கேருந்து ஸ்லேவ் வந்து தொடாததுக்கு உரிமை இருக்கிற மாதிரி இங்கேயும் தொட முடியாது. சரி, அங்கே தொட முடியாது, இங்கே தொடலாம். அந்த தொட முடியாது இங்கே யாருக்கு இருந்ததுன்னா, இங்கே இந்தியாவில் ஸ்லேவ்ஸுக்கு இல்லை, அது வந்து சூத்திரர்களுக்கு இருந்திருக்கு. ஓகேவா. தொட முடியாது யாரையும். Sudras were regarded as the collective property of the higher 3 varnas. They were compelled to serve slaves, artisanal, agricultural labor, domestic servants. ஓகேவா. Several reasons suggest that the royal control worked on a very large area, at least the core of the empire. This was because of the strategic position of Pataliputra, from where royal agents could sail up and down the 4 directions. The capital was also connected with Kalinga by a route through eastern Madhya Pradesh. Kalinga and eastern was connected with Andhra and Karnataka. Okay, அந்த கலிங்கன்ற ஊர் மத்திய பிரதேஷ்க்கு இருந்திருக்கு, ஆந்திரா, கர்நாடகா. All the facilitated transport in which horses may have played an important part. Further, it seems that Maurya ruler did not have to deal with large population. All told, the army did not exceed 6,55,000. If 10% of the population was recruited, the total population should not be more than 6.5 million. அப்போதான் பாப்புலேஷன் இருந்துருக்கு பாருங்க. அசோகா இன்ஸ்கிரிப்ஷன் ஷோஸ் தட் ராயல் ரிட், அதாவது ரிட்னா ஜட்ஜ்மெண்ட்டு இல்லை தீர்ப்பு தான். ஓகேவா. ரிட் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ரேன் ஆல் ஓவர் த கண்ட்ரி எக்ஸப்ட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஈஸ்ட் அண்ட் சவுத். அதாவது ஈஸ்ட் போது வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து அசாம்லாம் போயிருக்காது, எக்ஸ்ட்ரீம் சவுத் போது தமிழ்நாட்டுக்கு வரல. பட் ரிஜிட் ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் மே நாட் ஹாவ் proved effective much beyond middle gangetic zone. அதாவது என்னதான் நாடு வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும், இவரோட அந்த தீர்ப்புகளில் வந்து வெளியே போயிருந்தாலும், அவங்களோட ரொம்ப மெயின் கண்ட்ரோல் இந்த கேங்கட்டிக் பிளைன், மிடில் கேங்கட்டிக் பிளைன் தாண்டி போயிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு இருக்கிற பீகார் யூபியை தாண்டி வெளியே எங்கேயும் போயிருக்காது. அவங்களோட பவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டேட்டோட கண்ட்ரோலுங்கிறது அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. The Maurya period constitutes a landmark in system of taxation in ancient India. ஏன்னா அப்போ தான் வளர முடியும், போர் பண்ண முடியும், சம்பளம் கொடுக்க முடியும் போர் வீரர்களுக்கு. Kautilya names many taxes to be collected from peasants, artisans and traders. This required a strong and efficient machinery for assessment, collection and storage. The Mauryas attached greater importance to assessment than to storage and depositing. எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தா தான் நம்ம வந்து எவ்வளோ எடுக்க முடியும்னு தெரியும். அதனால் அவர் ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுறதா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. சமஹர்த்தா வாஸ் த ஹையஸ்ட் ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் அசிஸ்டன்ட் அண்ட் சன்னதத்தா
வாஸ் த சீஃப் கஸ்டோடியன் ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா, அதாவது அசஸ் பண்ணுறது சமஹர்த்தா, சன்னதத்தா வந்து கஸ்டோடியன், அதாவது எவ்வளோ காசு இருக்குது இல்லை எவ்வளோ வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கல காசோ தானியங்களோ எதுவாக இருந்தாலும் எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது அப்படின்னு ஃபார் த ஸ்டேட் ட்ரெஷரி அண்ட் ஸ்டோர் ஹவுஸ். The harm done to the state by the first is thought to be more serious than harm caused by the second. ஏன்னா நீங்கள் அசஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு 100 ரூபா வர்றதை வந்து 50 ரூபான்னு கணக்கு பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு 50 ரூபா லாஸு. ஓகேவா, அதுக்கப்புறம் அது எடுத்தாந்து நம்ம குடோனில் வச்சுக்கிட்டா கூட குடோன்லேருந்து எவ்வளோ ஆட்டையை போடுறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் நம்ம அசஸ் பண்ணும்போது எவ்வளோ அதுன்னு அசஸே ஒழுங்காக பண்ணலை அப்படின்றது தான் பெரிய பிரச்சனை. வருவாயே தெரியாது நமக்கு எவ்வளோ வருதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. The harm done to the in fact an elaborate machinery for assessment first appears in the Maurya period. The list of taxes mentioned in the other rising present, if these were really collected very little would be left to the people living on. அப்போ வரியை போட்டு கொண்டு இருக்காங்க மக்களை. ஓகேவா, we have epigraphic evidence for the existence of rural storehouses which shows that taxes were also collected in kind, அதாவது தானமாக கொடுக்கறது. And these granaries were meant for helping local people in times of famine and drought. ஸோ கிராமங்களில் இருந்திருக்கு குடோன்ஸ்லாம் மக்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும்போது கொடுக்கறதுக்காக. It seems that punch-marked silver coins which carry symbols of the peacock and the hill and the crescent from the imperial currency of the Maurya. They have discovered in large numbers. Apparently they contributed to collection of taxes and payments of officers in cash. அப்போ பார்த்தாலும் காசு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. Further, because of its uniformity, the currency must have facilitated market exchange in a wider area. காசு ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போ இந்தியா காசும் வருமானம் இருக்கிற காசையும் மாற்ற முடியுமா? அவங்க ஒரு டைப் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரே மாதிரி எல்லா ஊர்லேயும் காசு இருக்கும்போது நம்ம ஈஸியாக எங்கே போனாலும் வர்த்தகம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் டெல்லி போய் இப்போ ரூபாய் வச்சு மாற்றிக்கலாம்ல, அதுதான் மீனிங். The Maurya made a remarkable contribution to art and architecture. They introduced stone masonry on a wide scale. கல்லால் ஆனது. ஓகேவா, அதாவது அவங்க எரிச்சு அதாவது பிரிக்கு சுட வச்சு செங்கல் உருவாக்குறத விட அதிகமாக பாறை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. Augustine streets at Maurya Place Palace at Patliputra was splendid as that is capital of Iran. ஓகேவா, ஈரானோட கேபிட்டலில் இருந்திருக்க பில்டிங்கை விட சூப்பராக மௌரியாவோட பேலஸ் இருந்திருக்கான். Fragments of stone pillars and stumps indicating the existence of 80 pillared halls have been discovered Kumrahar on the outskirts of modern Patna. ஸோ இப்போ இருக்க பாட்னாவில் அந்த மாதிரி இருந்திருக்கு. Although these remains do not recall the magnificence mentioned by the Megasthenes, but Megasthenes சொன்ன அளவுக்கு நேரில் கண்டுபிடிக்க முடியல இதையும். They certainly attest the high technical skill attained by Maurya artisans in polishing the stone pillars, which are shining as northern black polished ware. It must have been a difficult task to carry huge blocks of stone from quarries and to polish and embellish them when they are placed erect. அதாவது எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க, ஈரான் இல்லை இந்தியாவில் இருக்கிறதுக்கும் மற்ற ஊரில் இருந்திருக்கிறதுக்கும் ஸ்டோனுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க எக்ஸாமில். நம்ம ஊரில் எப்படி செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு சிங்கிள் பிளாக் அது மொத்தம் முழு பாறை எடுத்து வந்து வச்சுருப்பாங்க. பட் மற்ற ஊரில் செய்யும் போதெல்லாம் முழு பிளாக்காக இருக்காது, கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, சிங்கிள் பிளாக்காக இருக்காது. ஆல் திஸ் சீம்ஸ் டு பி அ கிரேட் ஃபீட் ஆஃப் இன்ஜினியரிங். ஈச் பில்லர் இஸ் மேட் பை அ சிங்கிள் பீஸ் ஆஃப் சாண்ட்ஸ்டோன். அதான் சொன்னேன், ஒரே பீஸாலே மொத்த பில்லர் ஒரு 50 அடிக்கு அந்த தூண் பெருசாக இருக்குன்னா அது ஒரே பாறையால் இருக்கும். Only their capitals which contain beautiful sculptures in the form of lions or bulls are joined with pillars on top. These polished pillars were set up throughout the country, which shows the technical knowledge involved in the polishing and transport had spread far and wide. The Maurya artisans also started the practice of hewing out caves, அதாவது குடையிறது, from rocks for monks to live in. ஏன்னா அவங்க புத்திசத்துக்கு மாறினார்ல அசோகர். ஸோ அதனால நிறைய கோயில்களுக்கு கொடை கொடுத்த மாதிரி இதுக்கும் புத்த மதத்துக்கு நிறைய கொடை கொடுத்துருக்காரு. The earliest examples are Barabar caves at distance of 30 km from Gaya. ஸோ எக்ஸாம்பிள் இது மாதிரி கேட்டிருக்காங்க, பராபர் கேவ் எந்த ஊரில் இருக்குன்ட்டு கயாவில் இருக்குது. ஓகேவா, லேட்டர் திஸ் கைண்ட் ஆஃப் கேவ் ஆர்கிடெக்சர் ஸ்ப்ரெட் டு வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் இந்தியா. On top of each pillar was carved an animal and figure, an elephant or bull or lion. இப்போ நம்ம இந்தியாவோட முத்திரை இருக்குல்ல சிங்கம், அது வந்து இங்கே இருக்க சாரநாத்தில் இருக்கிறது தான். The pillar at Sarnath had 4 lines carved on top. When India became independent in 1947, it was decided to use this design
of the 4 lions as the national emblem of India. அசோகரோட ஒரு தூண்லேருந்து தான் நம்ம இந்த சிம்பிளே வந்திருக்கு பாருங்க. இது இந்த பாட்டம் வரைக்கும் ஒரு சிங்கிள் பில்லர், அதுக்கு மேலே இதை மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருப்பாங்க. இது மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருப்பாங்க. இது வந்து கவுத்து போட்ட லோட்டஸ், ஓகேவா. இது அபாக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட் ஆஃப் மெட்டீரியல் கல்ச்சர் எப்படி வந்து பொருள் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும்போது, ஆன் த ஒன் ஹேண்ட் மௌரியஸ் கிரியேட்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வெல் ஆர்கனைஸ்டு ஸ்டேட் மிஷனரி which operate in the heart of the empire. அதனால் அவங்களோட கண்ட்ரோல் அந்த எம்பையர் சுற்றி, அதாவது சென்டர் இந்த மிடில் கேங்கடிக் மேலே பீகார் இப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அவுட்டரில் ரொம்ப அந்த ரிக் வந்து பெருசாக இல்லை. On the other hand, the conquest opened the doors for trading and missionary activities. It seems the context established by administrators, traders, and the Jaina and Buddhist monks led to the spread of material culture of the Gangetic basins to the areas situated on the periphery. இதுதான் மதமும் சரி பொருளாதாரமும் வளர்ந்துருக்கு. The new material culture in the Gangetic basin was based on the intense use of iron, plenty of punch-marked coins, abundance of beautiful pottery called northern black polished ware, introduction of burnt brick ring wells. ஸோ யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டோன் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேர்ன் பிரிக் இருந்திருக்கு, ஓகேவா. நான் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. அண்ட் ரிங் வெல்ஸ், அதாவது கிணறு தான், ஓகேவா. கிணறா வந்து சைடில் கல் இப்போ போடுறாங்களே, அப்போது ஒரு மாதிரி ரவுண்டாக ஒரு மாதிரி பானை மாதிரி, அப்படி சொல்கிறது பானை மாதிரி இல்லை, வலையிலே பெருசாக செஞ்ச அப்புறம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதான் ரிங் வெல்ஸ். above all and the rise of towns in north eastern India. இந்த மீனிங் நார்த் ஈஸ்ட்னா பீகாரும் ஈஸ்டர்ன் பீகாரும் வெஸ்ட் பெங்கால் தான் மீனிங், ஓகேவா. A Greek writer called Arian states that it is not possible to record with accuracy the number of states on account of their multiplicity. Thus the Maurya period witnessed a rapid development of material culture in the Gangetic basin. ஸோ அவ்வளோ சிட்டிஸ் இருந்திருக்கான், அவங்களால கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கான். On account of large scale, although arms and weapons were the monopoly of the Mauryan state. அதாவது மக்கள் வச்சிருக்க முடியாது, ஆர்ம்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் ராஜாக்கள் ஸ்டேட் தான் வச்சிருக்கணும். த யூஸ் ஆஃப் அயன் டூல்ஸ் வாஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு எனி கிளாஸ். இரும்பு டூல்ஸ் வச்சுருக்கலாம், பட் ஆனால் ஆர்ம்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் டைப்பில் வச்சுருக்கக்கூடாது. அப்புறம் மௌரியன் எம்பையர் ரொம்ப பெருசான காரணம் முன்னாடி சொல்லியிருப்பேன். பக்கத்துலேயே வந்து தாது பொருள் எடுக்கிறதுக்கு, அயன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. Their use and manufacture must have spread from the Gangetic basin to the distant part of the empire. In the Maurya period, burnt bricks were used for the first time in northeastern India. In the Mauryan period, the burnt bricks were first in the northeastern India. The Maurya structures made of burnt bricks have been found in Bihar and UP. Houses were made of both bricks and timber, which are available in plenty because of thick vegetation in ancient times. அப்போ வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி விவசாயம் ஆரம்பிச்சது, பட் இருந்தாலும் நிறைய காடுகள் இருந்தது. Next, speak of the wooden structures. The Maurya capital பாடலிபுத்திரா. அப்போ கோட்டையுமே கிட்டத்தட்ட எப்படின்னா பாறை ப்ளஸ் வந்து பிரிக்கு ஸ்டோன், இது மூணுது மேக்ஸிமம் ரெடி பண்ணியிருக்காங்க. Next question shows that logs of wood were also used an important line of defense against flood and foreign invasion. The use of burnt spread in the outlying provinces of the empire. Because of moist climate and heavy rainfall, it was not possible to have lasting and large structures made of mud or mud bricks. Yes, we find the dry zones. காஞ்சவன இடத்துல மழை தண்ணி இருக்காது, ஸோ ஓரளவுக்கு மரம்லாம் உடையாமல் இருக்கும், பட் அங்கே நல்லா மழை பெய்யுன்றதுனால எல்லாம் வீணாக போயிடுச்சு. Therefore, the diffusion of the use of burnt bricks proved to be a great boon. Eventually, it led to the flowering of towns in different parts of the empire. Similarly, the ring wells which appeared first in the Mauryas in the Gangetic basin spread beyond the heart of the empire. ஸோ நாடு வளர வளர அதோடைய அங்கே முக்கியமாக யூஸ் பண்ண எல்லாமே மற்ற எல்லா இடத்துக்கும் வளர்ச்சி. Since ring well could supply water to people for domestic use, it was not imperative now to found settlements on the bank of rivers. They also served as soakage pits in congested settlements. The elements of soakage pit குப்பை கொட்டிக்கிறது மாதிரி. The elements of Middle Gangetic plain culture seem to have been transferred with modification to northern Bengal, Kalinga, Andhra and Karnataka. In Bangladesh, where we find Magasthana inscription in Bogra district, the Maurya Brahmi. ஸோ அந்த
மெட்டீரியல் கல்ச்சர் பரவுதில்லை. ஸோ இங்கே எல்லாம் மெட்டீரியல் கல்ச்சரோட எச்சங்கள் இருக்குது. Since Sisul Palghar is situated near Dhauli and Jagauda, where Ashokan inscriptions have been found on the ancient highway passing along the eastern coast of India, material culture may have reached this area as a result of contact with Magadha. This contact may have started in the 4th century BC when Nanda said to have conquered Kalinga, but it deepened after the conquest of Kalinga in the 3rd century BC. மெட்டீரியல் கல்ச்சர் வந்து கலிங்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது. நந்தாக்கு அப்புறம் மௌரிய திருப்பதி அசோகர் பிடிக்கு அப்புறம் தான் வேகமாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிபிளி மெஷர் ஆஃப் pacification after the Kalinga war. Ashoka promoted some settlements in Orissa which had been incorporated into this empire. ஸோ people to people கான்டாக்ட் இருந்துச்சு. ஓகேவா, இது சும்மா பார்த்துக்கோங்க. இந்த ஊரெல்லாம் ரொம்ப அந்தளவுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா, இது வேணால் இம்பார்ட்டன்ட். இந்த பேர் வேணால் கிர்னார் எங்கே இருக்குது, தௌலி ஒடிஷாவில் இருக்குது, லும்பினி புத்தர் பிறந்த ஊர். ஓகே, இதில் அப்புறம் கௌசம்பி சில ஊர் ரொம்ப முக்கியம், மற்றபடி பெருசாக. அப்புறம் அந்த அமராவதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். புத்திசத்தில் அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அப்படின்னே ஒன்று உண்டு. ஓகேவா, though we find iron weapons and implements in several places in Andhra and Karnataka in the Maurya period, the advancement of iron technology was a contribution of megalith builders. மெகாலித்தான் பெரிய பாறை கல்ச்சர் இருந்துச்சு. அதாவது இறந்து போனவங்கள பெரிய பாறை வச்சு மேலே டிசைன் பண்ணுவாங்க. அந்த கல்ச்சர் அப்போ தான் சவுத்தில் வந்து அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப நார்த்தில் யூஸ் பண்ணதை விட லேட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்றதான் மீனிங். ஓகேவா, நார்த்தெல்லாம் வந்து அயன் யூசேஜ்லாம் வந்து வேதிக் பீரியடில் லைட்டாக ஆரம்பிச்சிது. மகாஜன்மதாத் சைம்லாம் 600 BC தான் ரொம்ப அதிகம். பட் சவுத் இந்தியாவில் பார்க்கும்போது 300 BC அந்த டைம் தான் அந்த அயன் யூசேஜே அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா, who noted for various kinds of large stone burials. ஸோ மெகாலித்னா அதுதான், including those of round form. Some of these places have Ashokan inscription as well as NWP belong to the 3rd century BC. ஏன்னா சம்டைம் அந்த நார்தன் பிளாக் பாலிஸ்ட் யாருமே கிடச்சிருக்கு. ஓகேவா, இதில் எக்ஸப்ஷன்ஸ். பட் மெஜாரிட்டி மெகாலித்தனமோ சவுத்தில் ரொம்ப லேட்டு. நார்த்தில் அயன் யூஸ் பண்ணுறத நம்ம வந்து அயன் லேட்டாக யூஸ் பண்ணோம். பட் குறிப்பாக மெகாலித்தனா, மெகானா பெருசு, லித்தனா ராக். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் a few inscriptions of Mauryan times have been found at the Amaravati and Ashokan inscription have been found at Erragudi in Andhra at several places in Karnataka. ஒன்றில் எக்ஸாம்பிள் ஒன்றும் கேட்காண்டா, அந்த எர்ரகுடியில் அந்த அமராவதியில் அப்படின்னு இருக்கிற அந்த இன்ஸ்கிரிப்ஷன், அந்த தொழில் எச்சங்கள்லாம், ஆர்கியாலஜிக்கல் இந்த ஃபைண்டிங்ஸ்லாம் எந்த ஏஜ் கேட்டது அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகேவா, அசோகன் பீரியடில். ஓகேவா, it therefore appears that from the eastern coast ingredients of the material culture percolated through Maurya context into the lower Deccan plateau. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்திருக்கு. The art of making steel may have spread to Maurya context in some parts of the country. Steel objects belonging to the 200 BC at an earlier date have been found in the Middle Gangetic Basin. The spread of steel may have led to the use of better methods of cultivation in Kalinga and created conditions for the rise of Chetty kingdom in that region. இந்த இரும்பு பயன்பாடு மௌரியர்களோட அந்த ஏற்பட்ட கான்டாக்டு, அதனால் கலிங்கத்தில் லேட்டாக சேட்டி கிங்டம் அப்படின்னு உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சம் வேஸ் த சத்வாகனா எம்பையர் வாஸ் எ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த மௌரியன் எம்பையர் இன் த டெக்கான். த சத்வாகனா ரூலர்ஸ் அடாப்டட் சம் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் ஆஃப் த மௌரியஸ் and in the times Buddhism flourished in the same manner as it did in the heart of the empire of Ashoka. ஸோ சத்தாகனர்களும் என்ன அவங்க பிராமணியத்துக்கு மாறினாலும் அவங்களும் புத்திஸ்ட்டும் நிறையா அடாப்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அதே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதையும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. அதாவது சத்தவாகனர்கள்லாம் வந்து மௌரியத்தோட வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கௌத்தில் advised that new settlements should be founded with the help of cultivators who were apparently vicious and with that of Sudra laborers who should be drafted from all populated areas. அதாவது அதிகமாக மக்கள் இருக்கிறது இங்கே கூட்டு வந்து வேலையாவாங்க அப்படின்றாங்க. In order to bring the virgin soil under cultivation, the new peasants were allowed remission in tax and supplied with cattle, seeds and money. ஸோ கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க, மாடு கொடுக்குறாங்க, டிராக்டர் வந்து மானியத்தில் கொடுக்குறாங்க, விதை கொடுக்குறாங்க, காசு லோன் கொடுக்குறாங்களோ அதிகமாக தான் அப்பயும் பண்ணாங்க, விவசாயம் வளரணும் அப்படின்ட்டு. ஸ்டேட் ஃபாலோட் திஸ் பாலிசி in the hope that it would get back what it had given. ஸோ கொடுத்தா திருப்பி வரும்னு எதிர்பார்த்து தான் கொடுத்தாங்க.
Such settlements were necessary in those areas where people were not acquainted with the use of iron plowshares. This policy led to the opening of large areas to the cultivation settlement. புதுசாக கல்டிவேஷனுக்கு கூப்பிட்டு வந்த இடத்தெல்லாம், அதாவது புதுசாக காட்டடிச்சு உருவாக்கின இடத்துலாம் வந்து டெக்னாலஜி அந்தளவுக்கு போகல. அதாவது இரும்பில் யூஸ் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை, அவங்களுக்கு அந்த டெக்னாலஜியும் தெரியல. ஸோ கவர்மெண்ட்டே அதை ப்ரொவைட் பண்ணாங்க. How far the Maurya towns facilitated the diffusion of material culture of the Gangetic Basin into the tribal belt of central India, extended during Chotanagpur Plateau in the east to the Vindhyas in the west, cannot be said. ஸோ ட்ரைபல் பீப்புளுக்கு இந்த மெட்டீரியல் கல்ச்சர் எந்த அளவுக்கு போச்சுலாம் தெரியல, பட் குத்துவைப்பாக சொல்லலாம். பட் இட் இஸ் pretty clear that Ashoka maintained intimate contact with the tribal people. ஆனால் எக்ஸாக்டாக சொல்ல போனால் சில விஷயத்த சொல்ல முடியுது, மேக்ஸிமம் எப்படி இருந்தாலும் சொல்லலாம், பட் ஆனால் சில விஷயம் சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா, ஒரு exhorted to observe dharma. ஸோ புத்திசத்தை ஃபாலோ பண்ணவே சிறுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. their contact with the தர்ம மகாமத்ராஸ் appointed by Ashoka. அசோகர் வந்து தர்ம மகாமத்ராஸ் அப்படின்னு அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இதுக்குன்னா தர்மத்தை பரப்பணுன்றது அவங்களோட வேலையே. must have enabled them to imbibe elements of the higher culture pillar in the Gangetic Basin. ஸோ இந்த மதப்பத்தை பரப்பும் போது அந்த கூட சைவ இது மிருகங்களை கொள்ளாதீங்க அப்படின்னு. ஆனால் பழங்குடி மக்களுக்கு காட்டில் இருக்க விலங்குதை வச்சு சாப்பிட்றது தான் வேலை. ஸோ இந்த மாதிரிலாம் போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மகாமத்ராஸ் மூலமாக, ஓகே, தர்ம மகாமத்ராஸ் மூலமாக போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. In this sense, Ashoka launched a deliberate and systematic policy of acculturation. அதாவது வேறு கல்ச்சரை உள்ளிருத்துக்கிறதாலும் சரி, அடுத்த கல்ச்சரில் நீ போய் புகுத்தினாலும் சரி. It states that as a result of diffusion of dharma, men would mingle with gods. It implies that tribal and other peoples should take to the habits of settled tax-paying peasant society and develop respect for paternal power, royal authority, and for monks, priests and officers who help reinforce his authority. ஸோ ஸ்டேட்டை மதிக்கணும், அதான் வேலை. ஓகேவா? நீங்கள் அந்த மாதிரி செட்டில் அக்ரிகல்ச்சர் வரும்போது, செட்டில் லைஃப்னு வரும்போது, ஊர் பெருசாக அந்த ஊரை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கிராமத்தில் ஒரு குழு தலைவன் அப்படின்றது போயிட்டு ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. His policy succeeded. Ashoka claims that hunters and fishermen had given up killing and practiced dharma. இதை வச்சு தான் சொல்கிறாங்க அசிமேட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. This means that they have taken to a sedentary agriculture life. ஏன்னா மீன் பிடிக்கிறதையும் வேட்டையாடுறது விட்டுட்டோன்னா வேறு என்ன பண்ணுவோம், சாப்பாட்டுக்கு வழி. ஸோ அக்ரிகல்ச்சர் தான் எடுத்துருக்கணும். ஸோ அக்ரிகல்ச்சர் அங்கே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. காஸ் ஆஃப் த ஃபால் ஆஃப் த மௌரியன் எம்பையர். ஓகேவா? அப்படி வந்து வீழ்ச்சி அடைந்தது அப்படின்ட்டு. மௌரிய எம்பையர் which had been reared by successive wars culminating the conquest of Kalinga began to disintegrate of the exit of Ashoka in 232 BC. அதாவது இவர் இறந்ததுக்கப்புறம் 232 இசை அமைச்சுக்கலாம், 2க்கு அப்புறம் 3, அப்புறம் திருப்பி -1. Several causes seem to have been brought about the decline and fall of the Mauryan Empire. என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் புத்திசத்துக்கு மாறினால அது ஒரு மெயின் ரீசன். பிராமணிக்கல் ரியாக்ஷன் began as a result of policy of Ashoka. There is no doubt that Ashoka adopted a tolerant policy and asked the people to respect even the Brahmanas. But he prohibited killing of animals and birds. But இதனால தான் ஒரு வருமானமே வருது, பலியில தான் வருமானமே வருது. And derided superfluous rituals performed by women. This naturally affected the income of the Brahmanas. வருமானம் போச்சு. This anti-attitude, sacrifice attitude of the Buddhism and of Ashoka naturally brought much loss to the Brahmanas who lived on the gifts made to them in various kinds of sacrifices. Hence, in spite of tolerant policy of Ashoka, that Brahmanas developed some kind of antipathy. Obviously, they were not satisfied with his tolerant policy. They really wanted a policy that would favor them and uphold the existing interests and privileges. Some of the new kingdoms which arose on the ruins of அவங்களோட வீழ்ச்சிக்காக ruins அப்படின்னு சொன்னாங்க of the Maurya Empire were ruled by the Brahmanas. ஸோ இவங்க வந்து பிராமணர்களே அந்த சாம்ராஜ்யத்தை அழிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மீனிங் பண்ணுறாங்க. The Sungas, the Kanvas who ruled in the Madhya Pradesh, the further east and the remnants of the Maurya Empire were Brahmanas. Similarly, Satavahana, southல, ஓகே, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா அங்கே ஆண்டவங்க, who began a lasting kingdom in the western Deccan and Andhra, claimed to be Brahmanas. These Brahmana dynasties performed by the Vedic sacrifices which are neglected by Ashoka. ஓகேவா? அடுத்தது ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ஒன்று பிராமணிக்கல் அவங்களுக்கு ஏற்பட்ட கோபம், வருமானம் பிரச்சனை, அப்புறம் காசுலேயே பிரச்சனை. ஏன் அப்படின்னா இந்த 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 நிர்வாகத்தை அமைக்கிற நிறைய வருமானம் வேணும்னா விவசாயம் பண்ணோம். அப்போது இதுலேருந்து வர காசு யார்கிட்ட கொடுத்து நிர்வாகம் பண்ணாங்க ஆர்மி வச்சு. ஆர்மிக்கு செம செலவு, அதனால ஒரு ப்ராப்ளம் வருது.
Then enormous expenditure on the army, payment to bureaucracy created financial crisis in the Maurya Empire. As far as known, in ancient time, Maurya maintained the largest army and largest regiment of officers. Despite all kinds of tax imposed on people, it was difficult to maintain this huge superstructure. It seems that Ashoka made large grants to Buddhist monks, which left the royal treasury empty. புத்திஸ்டுக்கு அப்புறம் நிறைய அதுக்கு செலவு பண்ணார்ல, தூதர் கொடுத்து மற்ற மக்களை மதம் மாற்றுறது, கல் அமைச்சது அப்படின்ட்டு அதெல்லாம் நிறைய காசு போயிடுச்சு. இன் ஆர்டர் டு மீட் எக்ஸ்பென்சஸ் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் தே ஹேட் டு மெல்ட் த இமேஜஸ் ஆஃப் கோல்டு. அந்தளவுக்கு கஜானால காசு கழிய போச்சு. அப்புறம் அப்ரஸிவ் ரூல், நான் சொன்னல அரசாங்கத்தை ரொம்ப மதிக்கணும், அரசாங்கத்தை இது பண்ணணும், ராஜாக்கள்லாம் தன்னோட மக்களை பிள்ளைகளாக நினைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அசோகா பீரியட், மௌரியன் பேர்லாம். Oppressive rule in the provinces was important cause of the break of the empire. In the reign of Bindusara, the citizens of Taxila இப்போ கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான், இப்போதைக்கு இருக்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சொல்லலாம், ஓகேவா. bitterly complained against the misrule of wicked bureaucrats, dushmatyas. துஷ்டன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் துஷ்மத்யாஸ். The grievance was redressed by the appointment of Ashoka. ஓகேவா. But when Ashoka became emperor, a similar complaint was lodged by the same city. ஓகேவா. The Kalinga edict shows that Ashoka felt very concerned about the oppression in the provinces and therefore asked the Mahamatras not to touch a townsman without due cause. For this purpose, he introduced rotation of officers in Tosali, in Kalinga, Ujjain and Taxila. ஒரே இடத்துல ராஜா ஒரே மகாமத்ராஸ் இருக்கும்போது டார்ச்சர் பண்ணுறாங்க போது மாற்றி போட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஆளுங்களை சர்வன்ஸை மாற்றி போடுறாங்களோ அதே மாதிரி. He himself spent 256 nights on a pilgrimage tour, which may have helped administrative supervision. So போய் மக்களோட பார்த்துருக்கலாம்ல. But all this failed to stop oppression in the outlying provinces after his retirement. Taxila took the earliest opportunity to throw off the imperial yoke. அதாவது நாடு பிரிஞ்சு போச்சுன்றதான் அப்படி சொல்கிறாங்க. Spread of new material knowledge in the outlying areas. We have seen Magadha owed its expansion to certain basic material advantages. Once the knowledge of use of elements culture spread to central India, Deccan and Kalinga as a result of the expansion of the Magadhan Empire, the Gangetic basin which formed the heart of the empire lost its special advantage. ஒன்றும் இல்லை, அந்த இரும்பு எப்படி செய்கிற டெக்னாலஜி மற்ற டெக்னாலஜிலாம் போனோடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நான் ஒரு தனி நாடாக வேணும் அப்படின்னா நான் நிறைய படபலம் வச்சுருக்கணும், ஆள் பலம் வச்சுருக்கணும், அப்புறம் விவசாயம் நிறையா பண்ணால் தான் வருமானம் வரும். ரெண்டுத்துக்கும் இரும்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த இரும்பு இருக்கிற டெக்னாலஜி, இரும்பு இருக்கிற இடத்துல நான் கண்டுபிடிச்சா நான் தனியாகிடுவேன். ஸோ அதே தான் இங்கே நடக்குது. அவங்களுக்கு டெக்னாலஜி தான் புரிஞ்சு போயிடுறாங்க. The regular use of iron tools and weapons in the peripheral provinces coincided with the decline and fall of the Mauryan Empire. ஸோ அது வெளியே போக அவுட்டர் லைனில் இருக்கலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அசோகா இறந்ததுக்கப்புறம் லேட்டராக வரவங்களாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது நாடு பிரியுது. On the basis of material culture acquired from Magadha, new kingdoms could be founded and developed. This explains the rise of the Sungas and Kanvas in central India, of the Chetis in Kalinga, and of the Satavahana's in the Deccan. ஸோ அவங்க அழிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு டெக்னாலஜியில் இறங்கியிருக்கும்ல, ஸோ அந்த டெக்னாலஜி வச்சு இவங்களும் வளர்ந்துட்டாங்க. Neglect of the northwest frontier and Great Wall of China. இங்கே தான் இன்வெஸ்ட் வருது, ஓகேவா. Since Ashoka was mostly preoccupied with the missionary activities at home and abroad, he could not pay attention to the safeguarding and the passage of Northeastern Empire. ஓகேவா. அதாவது ஆரியன் இன்வேஷன் மாதிரியே இப்போ ஆரம்பிச்சிச்சு. This has become necessary in the view of movement of tribes in Central Asia in the 3rd century BC. The Scythians were in the state of constant flux. Scythians அப்படின்றாங்க க்ரீக்கு தான், க்ரீக் மாதிரி, க்ரீக் கிடையாது, பட் நோமேட்ஸ், ஓகேவா. nomadic people mainly relying on the use of force, they pose serious dangers to the settled empires in China and India. The Chinese ruler Shi Huangdi, ஓகேவா, ஷி ஹுவாங்தி அப்படின்றவர் கன்ஸ்ட்ரக்ட் த கிரேட் வால் ஆஃப் சைனா. இதுக்கு நாளோட படையெடுப்பை தடுக்கணும், டு ஷீல்ட் இஸ் எம்பையர்ஸ் அகெயின்ஸ்ட் த அட்டாக் ஆஃப் சித்தியன்ஸ். நோ சிமிலர் மெஷர்ஸ் ஆர் டேக்கன் பை அசோகா. ஏன்னா அவர் தான் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிலேயே சரி ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியில் ரொம்ப உள்ளே வந்துட்டார்ல, ஓகேவா. அது லேட்டராக அது நீங்கள் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு புரியும். இங்கே லேட்டராக உங்களுக்கு அப்புறம் சத்தவாகனா வராங்க, அதுக்கப்புறம் சுங்காஸ் வராங்க, ஆல்ரெடி பாண்டியா சோழலாம் இருக்குது, ஓகேவா. Scythians made a push towards India. They forced the Parthians, Sakas and Greeks to move
டுவர்ட்ஸ் இந்தியா. க்ரீக்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அலெக்சாண்டர் போனதுக்கப்புறம் க்ரீக்ஸோட ஆளுங்களாம் அங்கே இருந்தாங்கல்ல. ஸோ மெகஸ்தனிஸ் கூட வந்தார்ல. ஸோ அந்தலாம் அவங்களையும் இந்த சித்தியன்ஸ் அப்படின்ற அடித்து விரட்ட ஆரம்பித்தாங்க. அவங்கள சாக்காசா பார்த்தியன்ஸ்லாம். Greeks had set up a kingdom in North Afghanistan which had known as Bactria. ஏன்னா அலெக்சாண்டர் இறந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற கவர்னர் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் அவங்களாவே பெற்றுக்கிட்டாங்க. இனிமேட்டு அவங்க சென்ட்ரலில் தட்டினாங்க வரமாட்டோம் அப்படின்ட்டு. அதனால் இங்கே இருக்கிற க்ரீக் அரசாங்கம் பாக்ட்ரியா அப்படின்னு சொல்லிக்கிச்சு. they were first to invade India in 206. This was followed by a series of invasions which continued till the beginning of the Christian era. க்ரீக்கை சொல்லலை, இதில் வந்து சித்தியன்ஸை சொல்கிறாங்க. The Mauryan Empire was finally destroyed by புஷ்யமித்ர சுங்கா. இதுக்கப்புறம் தான் சுங்கா டைனஸ்டி உருவாகுது. அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ போட்டேன். although Brahmana, he was general of the last Maurya king called Brihadrata. ஓகேவா? He said to have killed Brihadrata in public and forcibly usurped to the throne of Pataliputra. The Shungas ruled Pataliputra in central India. They performed several Vedic sacrifices in order to mark the revival of the Brahminical way of life. It is said that they persecuted Buddhists. They were succeeded by converts who were also Brahmanas. ஓகேவா? அதாவது இந்த பிராமணிக்கல் மதத்தை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிராமணரே அதை பண்ணுறாரு. அப்போ அவங்க வந்து வர்ணா சத்திரியோட வேலையாக பார்க்கலாம். அதாவது போர் புரிகிறது, மக்களை காப்பாற்றுறது, சத்திரிய வேலையாக அவங்க பார்க்கலாம். அவங்க வந்து அப்போ அவங்களே மீறுவாங்க. பட் அவங்களுக்கு தேவை ஏற்படும் போது இது வந்து குறிப்பிட்ட இனத்தை சொல்கிறதுக்குன்னு இல்லை, அப்படி சொல்லலாம்னா ஒரு மனுஷனுக்குன்னே இருக்கிற ஒரு குரூர குணம்னு வச்சுக்க வேண்டியதான். தேவைப்பட்டால் தகவல் வச்சு கொள்வது. ஓகேவா? நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் எங்கள் வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க மாறிக்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லோரும் மாறிக்கணும். ஓகேவா? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். வணக்கம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.